ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் திரு. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நேற்று ஆல்ரெடி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, மார்க்கெட்டு இந்த லெவலில் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. அதுக்கு சப்போர்ட் நமக்கு கொடுக்காதனால இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே மேலே போய் அடுத்த லெவல்லையும் நமக்கு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ அடுத்து நமக்கு சப்போர்ட் எடுக்கும்போது ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எது வரைக்கும் நம்ம ட்ரேட் வைக்கணும்னா 1:2 சொல்லியிருக்கோம். ஓகேவா, இந்த 1:2 வச்சாலும் ட்ரேடு வந்து ஹிட் ஆயிருக்கு. நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா 1:2 வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெவலில் வச்சா கூட ஓகே தான். ஏன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் இது வரைக்கும் போயிட்டு தான் கீழே இறங்க வாய்ப்பு அதிகம். அதனால இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணால் தைரியமாக பண்ணலாம். அல்லது இந்த லாஸ்ட் கண்ட்ரோலில் பாட்டம் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் அடிக்கும். அதுக்கு மேலே போகிறது நமக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது வந்து நல்லதில்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரேடு கொடுத்துருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு மேலே எதுவுமே போகல. ஒரு ட்ரேடு கொடுத்துருச்சு, இதோட நம்ம வெளியே வந்துடணும். பட் இருந்தாலும் இதை மிஸ் பண்ணவங்களுக்கு மார்க்கெட்டு திருப்பி ஒரு லோவை கட் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட் லெவலில் கட் பண்ணி கீழே போனதுனால அதுவும் பயங்கரமாக இங்கே பாருங்கள், பயங்கர பியரிஷ் கேண்டலோட பிரேக் எடுத்துருக்கு. அதனால திருப்பி நம்ம வரும்போது ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். காலத்தில் என்ட்ரி கொடுத்து இந்த லாங் பியரிஷோட கேண்டலோட டாப்பில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே 1:2 வைக்க போகிறோம். அவ்வளோதான், ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. செய்யணும் அதே மாதிரி. ஓகேவா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு டூ ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம கொடுத்த லெவல்ஸில் அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சு. ஓகேவா, லெவலில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத லெவல்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதே லெவல்ஸில் தான் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் அதிகமாக. ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்சா. ஏன்னா இது வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெவல்ஸுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 23,948, 23,767, 23,612, 23,352, 480. இது நோட் பண்ணிக்கோங்க, சொல்லல. 185. இந்த லெவலை மட்டும் கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிளில் 791, 22. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க லெவல்ஸு. மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த லெவலில் ரியாக்ட் ஆகும். இப்போதைக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம், லேர்ன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லேர்னிங் ஸ்டேஜ். இது நான் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் லெவல்ஸை. ஒரு சில நோட்ஸ் கொடுப்பேன், அந்த நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே ரியாக்ட் திருப்பி, அதாவது ஒரு சில இது லெவல்ஸில் ரியாக்ட் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் ஆக வாய்ப்பு அதிகம். அந்த இதெல்லாம் நான் சொல்வேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் கூட நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு போக வாய்ப்பு அதிகம் அப்படின்னா வந்து பேராலி கேப்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, எதை பேராலி கேப்னு சொல்லுவாங்கன்னா
இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே போகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் திருப்பி கீழே வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓகேவா, இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதுக்கும் இந்த கேண்டலுக்கும் நடுவில் ரொம்ப ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட் முடியல. செல்லர் கண்ட்ரோலில் இருந்ததுனால இந்த ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆகி கீழே இறங்கிடுச்சு. ஓகே, லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுமே நம்ம சொன்ன லெவலில் ரியாக்ட் ஆகிருக்கு. ட்ரேட் எடுக்க முடிஞ்சிருந்தா எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்டு 53,137 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் உடச்சிருச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடச்சி கொஞ்சம் திணறிடுது. ஸோ நம்ம இந்த இடத்த கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். திணறும் போதே நம்மளுக்கு தெரியும், ஒரு கேண்டில் புல்லிஷாக ஓப்பன் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸாக வைக்க ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஸ்டாப் லாஸ் அதிகம். ஸோ இதை ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க்கு. இந்த ட்ரேடு கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸில் ஒரு கேண்டில் தெரிஞ்ச உடனே நம்ம ட்ரை பண்ணிடலாம். நம்ம 1:3 ஹிட் ஆகுது. 1:2 போதும் நமக்கு. மார்க்கெட்டுக்கு இங்கே ரியாக்ட் ஆகும்போது நமக்கு தெரியும். ஸோ இங்கே ட்ரேட் வச்சு அடுத்த ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா 1:2. இது ஒரு ட்ரேடு. இன்னைக்குள்ள ட்ரேடு இதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேர் வேல்யூ கேப் நான் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, மார்க்கெட் மேலே வருது. இந்த க்ரீன் கலர் கேண்டலுக்கும் இந்த க்ரீன் இருக்கா பெரிய க்ரீன் கலர் கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் வித்தியாசம் வருது பாருங்களா. இதான் ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இங்கே வரும். ஃபில் பண்ணிட்டு தான் திருப்பி கீழே இறங்கும். அதே மாதிரி கீழே வர வந்துச்சு. இந்த ட்ரேட்லாம் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ண வேண்டாம். இப்போதைக்கு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு நான் ஒரு வீடியோ போடுவேன் ஒரு தனியாக. இப்போதைக்கு லேர்னிங் அப்படிங்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் சாரி சின்ன நெட்வொர்க் இஷ்யூ, அதனால கட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும் ட்ரேட் எடுத்தால் போதும். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வாய்ப்பு நம்ம கம்மி ஃபேர் வேல்யூ கேப்பில். ஸோ அதனால் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வந்திருக்கு. மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்ம பை பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும், இங்கே கால் ஆப்ஷன் எடுக்கணும். இதுதான் நடக்குது. இங்கே ரிஸ்க்கு எடுக்கிறவங்க மட்டும் இங்கே எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் மூவில் தான் பயங்கரமாக பையர் கண்ட்ரோலில் இருந்ததுனால கால் ஆப்ஷன் போயிருக்கலாம். இந்த இடத்துல கால் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. மேக்ஸிமம் அப் அண்ட் கிளப் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அடுத்த லெவல் வரைக்கும் போயிடும். பாருங்கள் மார்க்கெட் எந்த லெவலில் நம்ம கொடுத்த லெவல்ஸில் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு, இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு, இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். அப்படியே சொன்ன மாதிரி தான் ஃபேர் வேல்யூ கேப். இந்த கேண்டலுக்கும் இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே ஏறும். அதனால தான் மார்க்கெட் கீழே இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு, திருப்பி மேலே ஏறிச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப்பில் எப்படி ரியாக்ட் ஆகுது. ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா அது வரைக்கும் தான் வரும். மார்க்கெட் லெவல் நம்ம கொடுத்த லெவல் வரைக்கும் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ மார்க்கெட் பேங்க் நிஃப்டிலையுமே நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. கொடுத்த லெவலில் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா. வரைக்கும் இப்படி தான் ரியாக்ட் ஆகிருக்கு கொடுத்த லெவல்ஸில். நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டோட லெவல்ஸ் கொடுத்துடலாம், நோட் பண்ணிக்கோங்க. 5000, 54,754, 54,523, 54,311, 651, 53,200. லெவல்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் சார்ட்லேயுமே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு மேக்ஸிமம் லேர்னிங் ஸ்டேஜில் எப்போவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. முடிஞ்சால் நம்ம சொல்கிறத பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள். பேப்பர் ட்ரேட் எடுத்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.